உயிர்மை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவில் எப்போ எது பிரச்சனை ஆகும்னே சொல்ல முடியாது. ஒரு திரைப்படம் எடுத்தா பிரச்சனை, ஒரு புத்தகம் எழுதினா பிரச்சனை, இப்போ விளம்பரங்களில் கூட பிரச்சனை. தொழுகைக்கு போகிற ஒரு முஸ்லீம் சிறுவனை அவனோட உடைகள் அழுக்காகாமல் பாதுகாத்து பத்திரமா கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு இந்து சிறுமி. இதுதான் சர்ஃப் எக்ஸல் விளம்பரத்தோட மையக்கரு. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்களா? மதவாத சக்திகள் ஒவ்வொன்றையும் பிரச்சனையாக்கி வருகிறார்கள். திரைப்படம், புத்தகங்கள், வரலாற்று சின்னங்கள் என எல்லாவற்றையும் தங்கள் மதவாத அரசியலுக்கு ஏற்ப திருத்தும் உருமாற்றம் செய்தும் புதிய விளக்கங்களை அளித்து வருகிறார்கள். இந்தியா பல்வேறு கலாச்சாரங்களையும் இன மொழி வேறுபாடுகளை கொண்ட நாடு என்ற போதிலும் அவற்றிற்கு அடித்தளமாக பரஸ்பர நல்லெண்ணங்களும் நம்பிக்கைகளும் ஒருவர் உணர்வை இன்னொருவர் மதித்தலும் ஆதாரமாக இருந்து வந்திருக்கிறது. ஆனால் இதை சீர்குலைக்கும் பல முயற்சிகள் இங்கே தொடர்ந்து நடைபெறுகின்றன. பல புத்தகங்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. திரைப்படங்களை திரையிட விடாமல் தடுத்திருக்கிறார்கள். சில மாதங்களுக்கு முன்பு பத்மாவத் திரைப்படத்தை முன்னிட்டு கடும் சர்ச்சை ஏற்படுத்தப்பட்டது. அலாவுதீன் கில்ஜியின் கனவில் ராணி பத்மாவதி நடனமாடுவதாக காட்சி படத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறி பெரும் போராட்டங்கள் தூண்டப்பட்டன. படப்பிடிப்பு தளம் எரிப்பு, நடிகர்களுக்கு கொலை மிரட்டல், இயக்குனர் மீது தாக்குதல் என பெரும் கலவரங்கள் தூண்டப்பட்டன. அதேபோல் மதவாத சக்திகளின் அழுத்தத்தின் பேரால் வெண்டி டானிக்கரின் இந்துக்கள் ஒரு மாற்று வரலாறு நூலை பெங்குவின் பதிப்பகம் திரும்ப பெற்றது. அதேபோல் A.K. ராமானுஜத்தின் 300 ராமாயணங்கள் என்ற ஆய்வு நூலை டெல்லி பல்கலைக்கழகம் வலதுசாரிகளின் அழுத்தத்தால் வரலாற்று பாடத்திலிருந்து நீக்கியது. இப்போ இவங்க விளம்பரங்களையும் விட்டு வைக்கல. இந்தியாவோட பண்பாட்டு வாழ்க்கையில் இருக்கிற பரஸ்பர நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் சர்ஃப் எக்ஸல் விளம்பரத்தை இப்போ சரமாரியா வலதுசாரிகள் தாக்கிட்டு இருக்காங்க. அந்த சர்ஃப் எக்ஸல் விளம்பரம் அப்படி என்னதான் சொல்லுது? வாழை நிறைய வண்ணப்பொடியை வைத்துக்கொண்டு ஒரு சிறுமி மீது சிறுவர்கள் வண்ணங்களை வீசி ஹோலி பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். வாழையில் உள்ள அனைத்து வண்ணங்களையும் தன் மீது வீச செய்து வெள்ளை குர்தா அணிந்து மசூதிக்கு தொழுகைக்கு போகும் சிறுவனை பாதுகாப்பாக சைக்கிளில் அழைத்து செல்கிறாள் அந்த சிறுமி. அதையும் மீறி ஒரு சிறுவன் வண்ணம் கலந்த பலூனை தொழுகைக்கு செல்லும் அந்த சிறுவன் மீது அடிக்க முயற்சிக்கிறான். பக்கத்தில் இருக்கும் மற்றொரு சிறுவன் அதை தடுக்கிறான். பாதுகாப்பாக சிறுவனை மசூதிக்கு அருகே விடும் சிறுமியிடம் உள்ளே சென்று தொழுதுவிட்டு வருகிறேன் என்கிறான் அந்த சிறுவன். வா வா, வந்ததும் உன் மீது வண்ணங்களை தெளிக்கிறேன் என்கிறாள் அந்த சிறுமி. நட்பு, பொறுப்பு, குழந்தைமை, இந்திய பண்பாட்டின் ஆதாரமான நல்லிணக்கம், இப்படி அனைத்தையும் கொண்ட ஒரு அற்புதமான விளம்பரம் இது. இப்படிப்பட்ட காட்சியை நம்ம இந்தியாவில் இல்லைனா இப்படிப்பட்ட ஒரு உணர்வை நம்ம எந்த ஊருக்கு போனாலும் பார்க்க முடியும். இதை இவர்கள் லவ் ஜிகாத் என்கிற அளவுக்கு எடுத்து செல்கிறார்கள். இது தொடர்பாக சமூக வலைத்தளங்களில் தொடர்ந்து செய்யப்படும் வெறுப்பு பிரச்சாரம் அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கிறது. பாய்காட் சர்ஃப் எக்ஸல் என்ற ஹேஷ்டேக் மூலமாக தங்கள் எதிர்ப்பினை தெரிவிக்கின்றனர். பலர் ஆன்லைனில் ஆர்டர் செய்து தங்கள் சர்ஃப் ஆர்டர்களையே கேன்சல் செய்து உள்ளனர். சர்ஃப் எக்ஸல் பாக்கெட்டை எரிப்பது போல புகைப்படங்கள் வெளியாகின்றன. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தி நடிகர் அமீர் கான் இந்தியாவில் நிலவர மதவாத சூழலை பார்த்து பயந்து தன்னோட குழந்தைங்களோட பாதுகாப்பு கருதி இந்தியாவை விட்டே வெளியேறிடலான்னு தோணுதுன்னு தன்னோட கருத்தை ஒரு பேட்டியில் சொன்னார். அப்போ அவர் ஸ்னாப்டீலோட இணைய விற்பனை தளத்தின் விளம்பர தூதராக இருந்தார். இதை காரணமாக வச்சு ஸ்னாப்டீலையே புறக்கணிக்கணும்னு ஒரு பிரச்சாரமே முன்வைக்கப்பட்டது. கடைசியில் ஸ்னாப்டீல் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமீர் கான் கூட போட்டிருந்த ஒப்பந்தத்தையே ரத்து செஞ்சிட்டாங்க. அதேபோல் சமீபத்தில் கும்பமேளா பின்புலத்தில் எடுக்கப்பட்ட ஹிந்துஸ்தான் லீவர் நிறுவனத்தின் ரெட் லேபிள் டீ விளம்பரம் பெரும் சர்ச்சையை சந்தித்தது. கும்பமேளாவின் போது முதியவர்கள், ஆதரவற்றவர்கள் இங்கே கைவிடப்படுகின்றனர். ரெட் லேபிள் நம்மை உருவாக்கியவர்களின் கரங்களை பற்றி கொள்வதை ஆதரிக்கிறது என்று அந்த வாசகம் பேசுகிறது. அன்பையும் ஆதரவையும் பேசும் இந்த விளம்பரம் மத உணர்வுகளை புண்படுத்துவதாக பெரும் சர்ச்சைகள் உருவாக்கப்பட்டன. இப்படி தங்களுக்கு எதிரான கருத்துக்களை கூறுகிறவர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கி முடக்குவது மதவாத சக்திகளின் வாடிக்கையாகிவிட்டது. ஓவியர் M.F. உசைன் இப்படித்தான் நாட்டை விட்டே விரட்டப்பட்டார். நரேந்திர தபோல்கர், கோவிந்த் பன்சாரே, கல்புர்கி, கௌரி லங்கேஷ் ஆகிய சிந்தனையாளர்கள் கடந்த சில வருடங்களில் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்தியாவில் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவர்கள், வெவ்வேறு நம்பிக்கைகளை கொண்டவர்கள்
ஒருவர் மற்றவர்களுடைய எண்ணங்களை மதிப்பதும் நம்பிக்கைகளை மதிப்பதும், ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் இன்னொரு மதத்தின் பண்டிகைகளில் உரிமையாக பங்கேற்பதும், நம்முடைய பண்டிகையின் போது அந்த பண்டிகை கொண்டாட்டத்தில் உரிமையுடன் மற்ற மதத்தவர்கள் பங்கு கேட்பதும் இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒன்றுதான். உதாரணமாக, ரம்ஜானுக்கு தங்களுக்கு பிரியாணி எங்கே என இஸ்லாமியர்களிடம் உரிமையுடன் கேட்கக்கூடிய இந்துக்களும், தீபாவளி போன்ற பண்டிகையின் போது தங்களுக்கு எங்கே பக்ஷணம் என்று கேட்கக்கூடிய இஸ்லாமியர்களும் நிரம்பிய நாடு இது. இதுதான் இந்தியாவினுடைய பண்பாடு. இன்னைக்கு பள்ளி கல்லூரிகளில் மாணவ மாணவிகள் எந்தவித மத வேறுபாடுகளும் இல்லாமல் பரஸ்பர அன்போட பழகிட்டு வராங்க. ஆனால் இது போன்ற வெறுப்பு பிரச்சாரத்தினால அதையெல்லாம் சீர்குலைக்க முடியும்னு சிலர் நம்புறாங்க. அதுவும் இது போன்ற தேர்தல் சமயங்களில் இது போன்ற வெறுப்பு பிரச்சாரங்கள் உக்கிரமடைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். உண்மையிலேயே சர்ஃப் பவுடர் கழுவ வேண்டியது கரைப்படைந்த துணிகளை அல்ல, இது போன்ற துவேஷத்தை விதைக்கும் அழுக்கு மனங்களை தான். தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.